வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை பார்க்கலாம். ஆபாச பாடல் விவகாரத்தில் தேசிய மகளிர் ஆணையம் முன் ஆஜரான பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத் மன்னிப்பு கோரியதுடன் 50 பழங்குடியின சிறுமிகளின் கல்விச் செலவை ஏற்பதாக ஒப்புக்கொண்டுள்ளார். பாடலுக்கு நடனமாடிய நடிகை நோரா பதேஹி மீண்டும் ஆஜராகாதது ஏன்? மணி ஹெய்ஸ்ட் வெப் சீரிஸை மிஞ்சும் வகையில் வங்கிக்குள் ஒரு துணிகர கொள்ளை நடந்துள்ளது. பட்ட பகலில் முகமூடி இல்லாமல் துப்பாக்கியை காட்டி கொள்ளையடித்துச் சென்ற கொள்ளையர்கள் சிக்குவார்களா? கருத்து வேறுபாட்டால் பிரிந்து வாழ்ந்து வந்த மனைவியை கணவன் நண்பர்களுடன் சேர்ந்து கடத்திச் சென்றுள்ளார். சினிமாவை மிஞ்சும் வகையில் அரங்கேற்றப்பட்ட கடத்தல் சம்பவத்தின் பின்னணி என்ன? ஆந்திராவில் பத்திரிகையாளர் ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செம்மர கடத்தல் குறித்து வெளியிட்ட செய்திதான் நடந்த கொடூர கொலைக்கு காரணமா? புதுச்சேரியில் கெமிக்கல் இன்ஜினியர் கடப்பாறையால் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் டைல்ஸ் ஒட்டும் தொழிலாளி கைது செய்யப்பட்டுள்ளார். மனைவியுடனான பழக்கத்தை கைவிடாததால் நடந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.